எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அடியேன் திருக்கோயிலூர் எஸ் டி ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் 4ஆம் தேதி 4/6/2026 வியாழக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 21ஆம் நாள். வாஸ்து நாள் சங்கடகர சதுர்த்தி, சுப முகூர்த்தம் தேய்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10 மணி 30 முதல் 11 மணி 10 வரை. மதிய நல்ல நேரம் 12 மணி 10 முதல் 1 மணி 10 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6 மணி 10 முதல் 7 மணி 10 வரை. ராகு காலம் 1 மணி 10 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10 மணி 10 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7 மணி 10 வரை. இன்றைய திதி சதுர்த்தி. இன்றைய யோகம் பிராமிய நாம யோகம். இன்றைய கரணம் பாலவ கரணம். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் சுக்கிரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? பொதுவாகவே குருவாரம் நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கின்ற ஒரே விஷயம் குருவாரம், குருவை பற்றுதல். ஒரு குரு நினைத்தால் தன்னுடைய பக்தனுக்கு எந்தவித துன்பத்தையும், எப்பேற்பட்ட இன்னல்களிலிருந்தும் தன்னுடைய பக்தனை காக்கின்ற அருள் குருவுக்கு உண்டு. வெங்கண்ணனுக்கு எப்படி ராகவேந்திரரோ, லட்சுமிபாய்க்கு எப்படி ஒரு சாய்நாதரோ, எல்லோருக்குமாகத்தான் குரு இருக்கிறார். தன்னை நினைத்தவர்கள், தன்னை நினையாதவர்கள் என்ற பாகுபாடு குருவினிடத்தில் இல்லை. இந்த குருவாரத்துல குருவின் ஆலயம் சென்று மனம் உள் உருகி அவரை நம்முள் கடத்தி, கடவுளை, குருநாதரை உள் கடத்தி கடவுள் தியான நிலைக்கு சென்று நாம் கேட்கின்ற அத்தனை செயல்களிலும் அவர் நமக்கு வெற்றியை கண்டிப்பாக தருவார். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த குருவாரத்தில் குருவை போற்றி மகிழ்வோம், எண்ணற்ற வளங்களை பெறுவோம். ராசி பலனுக்கு போலாம். மேஷராசி அன்பர்களே, செவ்வாயின் அதிகாரமிக்க ராசியின் பயணத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அஸ்வினியாகட்டும், பரணியாகட்டும், கிருத்திகையாகட்டும், நெருப்பு ராசி அப்படின்னா நீங்க தான். எல்லா விஷயத்திலுமே பற்றி செய்கின்ற செயல்களில் வெற்றி கிடைக்கும். அதாவது ஒரு முடிவெடுத்து செய்கின்ற செயல்களில் நிச்சயமாக மேஷத்தை பொறுத்தவரை வெற்றி கொள்ளாமல் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அற்புத கடாட்சியங்கள் நிறைந்த இந்த நல்ல நாள் உங்களுக்கு எல்லா வகையான ஏற்றங்களும் கிடைக்க பெறும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் சூரியன் சஞ்சாரம் பல நன்மைகளை தந்திருந்தாலும் அரசாங்க வழிகளில் கவனமும் எச்சரிக்கையும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாள் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பயணங்களில் கவனம், எச்சரிக்கையான பேச்சு, செயல்பாடுகளில் தன்மை, குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து செல்வதனால் இந்த நாளில் இருக்கின்ற தொந்தரவுகளிலிருந்து விடைபெற முடியும். கவனம் தேவையான நாளாக இந்த நாள் இருக்கிறது. கவனம். மிதுன ராசி என்பவர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் வெற்றிகள் கிடைக்கும். எண்ணற்றமான செயல்பாடுகளை உங்களை முன்னிறுத்தி அதில் பயணம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நாளில் உண்டு. இருந்த போதிலும் தேவையற்ற சச்சரவுகள், பேச்சுக்களில் கவனம் செலுத்தாமல் அன்றாட பணிகளில் கவனம் செலுத்துவது இந்த நாளில் உங்களை சிறப்புமிக்க ஒரு மனிதராக காட்டும். கடகராசி என்பர்களே,
கடகத்தை பொறுத்த மட்டில் உச்சகுருவின் தன்மை, விலகிச் சென்ற உறவினர்கள் வீடு வந்து சேர்வது, அல்லது கிடைக்கக்கூடிய நம் முன்பு கொடுத்த பணம் திரும்ப வருவது, இது போன்ற நிறைய ஒரு சந்தோஷ நிகழ்வுகள் நடக்க இந்த நாள் காத்திருக்கிறது. இந்த நாளில் குறிப்பாக சொல்ல போனால் பூசம், ஆயில்யம் சற்று வார்த்தைகளில் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டில் நிறைய உதவிகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். உதவினா ஒரு குழந்தைகள் படிப்புக்கு, அல்லது வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வண்டி வாகன மாற்றங்களுக்கான ஒரு லோன் கிடைக்கிறது. இது எல்லாமே இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்க பெறும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப அற்புதமான நாள். போட்டி பந்தயங்கள் வெற்றி, புண்ணிய செயல்களில் ஈடுபாடு, தொலைதூர பயணம், மகான்களில் சந்திப்பு, புதிய தொழிலுக்கு வித்திடுவது, உங்களுடைய வாக்குப்பளிதம், சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுகின்ற ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறப்பாக இருக்கின்ற ஒரு அற்புதமான நாள் கன்னிக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கிரகண சஞ்சாரங்களில் வந்து உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கு. அது சரிவர பயன்படுத்திக்கணும் இந்த நாளில். சித்திர நட்சத்திரம், சுவாதி, விசாகம், இதில் வந்து குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரங்க புதிய மேற்படிப்புக்கான முயற்சியில் இறங்குறவங்க, அல்லது ஒரு தொலைதூர கல்வியை விரும்பி கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த நாள் அது சாத்தியப்படும். அதற்குண்டான பதில்கள் உங்களை வந்து சேரும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டில் சற்று கவனக்குறைவு, கைப்பொருள் தவறும் தன்மை, பயணங்கள்லேயே வந்து ரொம்ப குறிப்பாக கவனமாக இருக்கணும். பயணங்கள் ஏற்படும். அதனால கொஞ்சம் பயணங்கள்ல என்ன பண்ணணும், முன்னெச்சரிக்கை தேவைன்னு பண்ணீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் சந்திரனின் பயணம் மனக்கலக்கங்களையும் மனக்குழப்பத்தையும் தந்தாலும் தெளிவான பாதை உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளில் அற்புதமான கடாட்சியங்கள் உண்டு. வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கின்ற அத்தனை வகையான ஒரு முன்னேற்றத்தக்க உத்திராடம், திருவோணம், அவிட்டம் போன்ற நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மகரத்தில் இதை செய்தாலும் தடை வந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். எந்த விதமான வேலையும் பண்ணக்கூடாது, அதாவது இடைஞ்சலான வேலையை பண்ணக்கூடாது. அமைதியா நீங்க நின்று வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்க பக்கம் எல்லாமே வந்து நிற்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு செயல்கள் நடக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் இந்த ராகுவின் பயணம், குருவின் பார்வையார் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா நிறைய பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், ஒரு தூரதேச பயணம், ஒரு வீடு கட்டணும் எடுத்த முயற்சி வெற்றி பெற்றுட்டோம். மக்களால் நமக்கு நம்மளுடைய சுற்றி இருக்க மக்களால் நமக்கு நன்மை நடக்கிறது. நாம மகிழ்ச்சியா இருக்கிறோன்ற எண்ணத்துக்கு நீங்க வந்துடுவீங்க. குறிப்பா சதய நட்சத்திரம், புரட்டாதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீண்ட நெடு நாள் தள்ளிப்போன காரியங்கள், தள்ளிப்போன செயல்கள் யாவுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் சந்திரனின் பயணம் ஒரு லாப பயணமாக இருப்பதனால் எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். தொழில் ரீதியா நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளிலுமே நீங்க பாராட்டப்படுவீங்க. வெற்றியை நோக்கியே உங்களோட பயணம் இருக்கும். ஆனால் வார்த்தைகள்ல மட்டும் கவனமா இருங்க. 2ஆம் இடம் செவ்வாயினோட தன்மை, சனியும் செவ்வாயும் ஒரு சட்டன்ல வந்து சனி வந்து நேர்மை, செவ்வாய் வந்து வேகம், புரியுதுங்களா? அதே குருவின் பார்வை கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ள இருந்தாலும் தேவையெல்லாம் பேசி மாட்டிப்பீங்க. கவனமா இருந்தீங்கன்னா பாராட்டப்படுவீர்கள். கவனம் இல்லைன்னா நீங்களே துற்றப்படுவீர்கள். அதனால இந்த நாள்ல நீங்க இருக்க வேண்டிய செயல்கள்ல வந்து
கவனமாகவும் எச்சரிக்கையும் இருப்பது சிறப்பை தரும். வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.